ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், நம்ம கடையில் எல்லாம் வைக்கிற டொமேட்டோ சாஸு, குடமிளகாய் கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணியை எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க முதல்ல வந்து முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து மாவு கொட்டி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி வச்சு தான் பிசைய போகிறோம். ஏன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். பால் ஊற்றி பிசையலாம், இல்லை சுடுதண்ணி வச்சு பிசையலாங்க. கைக்கு எவ்வளோ பொறுக்க முடியுமோ அவ்வளோ சூடு வச்சு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே வந்து ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோங்க. 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். முதல்ல சூடாகட்டும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயமும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த குடமிளகாவும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போட்டோங்க. பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் வச்சுருங்க. அதையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தோம், அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கும், கேரட்டு, பட்டாணி வச்சுருந்தோம். அதை வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு, இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டுங்க. ஆற விட்டுட்டு நம்ம எப்படி சப்பாத்தியில் வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஊறிச்சிங்க மாவு.
பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கீழே போட்டுட்டு கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. நல்லா வந்து இதை அதை எடுத்துட்டு இதை வந்து சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாவு போட்டுக்கோங்க. நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்க்குவோமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டேங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் வந்து வைக்க போகிறோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சென்டர் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி விட்டுட்டு நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப்பில் வந்து இந்த சைடில் ஒரு இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி கீரல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபிஷ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அது மேலே ஆயில் போட்டுக்கலாங்க. இப்படி லைட்டாக தடவி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி மேலே போட்டு விட்ருங்க. அப்புறம் இந்த இதுவை இப்படி போட்டுருங்க. இந்த இது கூரா அமுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம பின்னல் மாதிரி பின்னி எடுத்துக்க போகிறோம். இப்படி அழகாக வந்து பின்னல் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை. நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் எடுத்துடுறேன். இது வந்து மீன் இதுக்கு மட்டும், இது வந்து மீனுடைய வால். இப்படி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துட போகிறோம். கொஞ்சமாக எடுத்துருங்க. இப்படி சென்டராக வந்து எடுத்துட்டு நம்ம ஃபோக் வச்சு முள்ளு மாதிரி குத்தி விடுங்க. இது அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ மிளகு வந்து நான் ஒன்று கண்ணுக்கு வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மிளகு வச்சாச்சு. நல்லா ஃபிஷ் மாதிரியே இருக்குங்களா. இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மெத்தடில் ஒன்று செஞ்சுருக்கேன். ஃபிஷ் மாதிரி இந்த மாதிரி ஒன்றில் வச்சு செஞ்சுருக்கேங்க. இப்போ நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பொறுமையாக நம்ம இதை போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விடுங்க. அப்படியே பார்த்துங்க, ஏன்னா வந்து பிரிஞ்சிரும். அதனால் பொறுமையாக திருப்புங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். எண்ணெய் வடியை விட்டு எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஃபிஷ் மாதிரி ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு புதினா சட்னி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.